அப்படி கண்ணோட்டம் பாக்குறியா? கண்ணோட்டம் பாக்குறியா? சும்மா இருக்கிறியா? வண்டி ஒண்ணு கேட்கறியா? சாதாரண வண்டியா கேட்கறியா? 2 லட்சம் ரூபா. அந்த வண்டி பேர் என்னடா? இல்லடா, ஏடிஎம்டா. கேடிஎம். அந்த பாப்பா சொல்லி அப்ப சொல்லுங்க கேட்டோனே. கேடிஎம் வண்டி எப்படியாப்பட்ட வண்டி? கேடிஎம் வண்டி பேரு 2.3 லட்சம் ரூபாய் இருக்கு அந்த வண்டி. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவை பொறுத்தளவு ஒரு கையெழுத்து போடாததுனால நம்ம நாட்டை கண்டு இன்னைக்கு அண்டை நாட்டுக்காரங்க பயப்படுறான். துண்டக்கார துணியை காண போறான். காரணம் என்ன? ஏஜிபி அப்துல் கலாம் ஐயா வந்து அந்த கையெழுத்து போடாம ஏவுகணை அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சாரு. அந்த ஏவுகணை போட்டா பக்கத்து நாட்டுக்காரன் 25 வருஷத்துக்கு புல் பூச்சி கூட அங்க இருக்காராம். கண்டுபிடிச்சாரு. அதை கண்டுபிடிச்ச நம்ம நாட்டுல இந்த பைக்கை கண்டுபிடிச்சிருக்கா பத்தியா? அந்த பைக் அம்சத்தை பார்த்திருக்கியாடா? சித்திர ஐயாசில முங்கு வட்டி இல்ல, மொங்கு வட்டி குடிச்சு சின்ன செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மொங்கு வட்டி செஞ்சு ஒரு சின்ன கவட்டை குச்சியை கொடுத்து கொடுத்தா அவங்க இப்படியே இந்த குற்று இங்க இப்படியே தள்ளிட்டு திரிவாங்க. அந்த வண்டி கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த வண்டி ஸ்டேரிங்க பார்த்திருக்கீங்களா? ஸ்டேரிங் எப்படி இருக்கு? அங்க இருக்கு ஸ்டேரிங். அந்த பெட்ரோல் டேங்க் பார்த்திருக்கீங்களா? நம்ம சென தவளை இருக்கு பாரு, சென தவளை மாதிரி பெட்ரோல் டேங்க் இருக்கும். ஆம்பளை உட்கார சீட்டி பார்த்திருக்கீங்களா? 1 அடி கீழே இருக்கும். 6 அடி ஆம்பளை உட்காருவியா? வண்டியில உட்காந்து 4 அடி தான் இருக்கான். பொம்பளை உட்கார சீட்டை பார்த்திருக்கீங்களா? போய் அதெல்லாம் எப்படி இருக்கேன்? அம்பிட்டியா இருக்கும். தூக்கி தாடா இருக்கு. இம்பிடியா இருக்கு சீட்டி. நம்ம டீ கடையில சமோசா பாக்கி வருங்க. அம்பிட்டியா அளப்படுத்து இருக்கு. அந்த வண்டியை வாங்கிக்குவாங்க. கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. கல்யாணத்தை பண்ணா அந்த பொம்பளை சும்மாவா இருக்கு? ஏங்க கல்யாணம் அன்னைக்கு உங்களை எங்க ஊருக்காரங்க சரியா பார்க்கலையா? எங்க ஊருக்கு உங்களை கூப்பிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல எல்லாம் அமைச்சிருக்காங்க. எல்லாம் விருந்தெல்லாம் வைக்கிறாங்க. அப்படி சொன்னவள சும்மாவில இருக்குன்னு மாப்பிள்ளை என்ன சொல்றவள? நீங்க பாரியன்னு சொல்லி எங்க அம்மா உங்களுக்கு குஞ்சு அடிக்குது. என்ன குஞ்சு? கோழி குஞ்சு. நாட்டுக்கோழி குஞ்சு அடிக்க சொல்லி இப்ப புதுசா கல்யாணம் பண்ணா கோழி குஞ்சு அடிக்கிறாங்க. அப்படி பயம் ஆர்வத்துல என்ன பண்றியா? வண்டியை கிட்டிய தொடச்சு வைக்கிறியா? மாமியா விட்டு வண்டியில புது பொண்டாட்டி, புது வண்டி, புது மாப்பிள்ள வண்டியை தொடச்சு வச்சோடனே இந்த பிள்ளை சீவி சிக்காச்சு வேகமா வருது. என்னை பத்த புண்ணியவதிய அந்த காலத்துல பார்த்தனால சேலையை கட்டி நெத்தினரே பொட்டு வச்சு ஒரு சைக்கிள் உட்கார்ந்தோம் அம்சமா இருந்துச்சு. இப்ப இந்த பொம்பளை பிள்ளை இந்த சுடிதார் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த சுடிதாரை கண்டுபிடிச்சது இல்லாம அந்த பேண்ட்டை பார்த்திருக்கியாத்தா? நம்ம வீட்டுல இட்லி வைப்பா வந்துருக்கீங்களா? அந்த துணி இட்லி துணி அப்படித்தான் இருக்கும். அதை எடுத்து காய்ச்சி ஊதுறத பார்க்க சவுண்ட் ஆகிட்ட மாதிரி திருவிழா கடையில பல்லுனை வச்சு ஊதி வைப்பாரு. அந்த மாதிரி ஊதி பிடிச்சு அவ்வா இழுத்து மாட்டணும். மாட்டி இங்க டைட்டா போய் பார்த்துக்க. இந்த வண்டியில ஏறி உட்காந்தா மாப்பிள்ளார வண்டியில தயாரா வச்சிருப்பான். இந்த பொம்பளை பிள்ளை ஏறி முந்தைய எங்க ஆத்தா என்னை பத்த புண்ணியவதி இப்படி உட்காந்தாங்க. இப்ப அப்படியா இருக்குது போனதுதான் அப்படி தூக்கி போடுறது. சின்ன பையன் உட்காந்து பாக்குறாங்க. கோடு விழுகுதாங்க. ஏறி உட்காந்துக்கிறது. உட்காந்து இந்த பிள்ளை போங்கன்னு சொல்லுதுல. வண்டி புது பொண்டாட்டி, புது மாப்பிள்ளை. அது போங்கன்னு சொன்னோடனே நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆமா சரிடா பாடம் எடுத்துக்கலாம். ஆமா அந்த பிள்ளை போங்கன்னு சொன்னோடனே இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எதுல போறேன்? 30ல போறேன் பார்த்துக்க. 30 முதல்ல கொச்சோது பார்த்தா போகணும். நீ முதல்ல 50 போகணுமாடா? 30 போய்கிட்டு இருக்கியா பார்த்துக்க. வேகத்தடை விட்டுரும். அப்படி வண்டியை ஏற்றி ஒரு இறக்குவான்ல, ஒரு குளிக்க அந்த பிள்ளை தேர்ந்தால சொல்லி மேல தோல்ல கைய வைப்பா. 30ல ஓட வண்டி 60ல போயிரு பார்த்துக்க. 6 போறாரு 60. நான் பாடம் நடத்துறேன். சும்மா சொல்லிட்டு சின்ன பிள்ளை அப்படிதான் இருக்கு. அப்படியே கலாச்சாரம் இருக்கும். உனக்காக பாம்பு கொண்டு வந்து ஓட்டப்போது ஊட பாம்பு வந்து வண்டி எதுல போகுது? 30ல ஓட வண்டி அங்க 60ல போயிடும். 60ல போயிட்டே இருக்கீங்கள அங்க அரப்பாடு இல்லாத செட்டுக்கள் எதிர்த்து வேகமா வருவியா? இவன் பையன் புது கொண்டாடி எடுத்து சும்மா பேட்டியா ஒரு யூத்த அடிப்பா போய் டர்னு அடிப்பான். இந்த பிள்ளை மத்தியானம் கட்டி பிடிப்பா. எது எங்க விடுறது தெரியாது. மக்காளி 60 ஓட வண்டி 100ல போய் பார்த்துக்க. 100ல ஓட என்ன ஆகு 108 பின்னாடியே வரும். என்னை வீர போய் தூக்கி போட்டு போகணும். ஆமா பிள்ளை பெற்றோர்களை பிள்ளை பெற்க காத்துக் கொண்டிருப்பவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தை சார்பாகவும் வருகிறதற்கும் அங்கத்தை சார்பாகவும் அன்பு சகோதரர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தமிழ்நாடு நாடக சங்கத்துடைய செயற்குழு உறுப்பினராகப்பட்ட அன்பு தப்பி திருவாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது கேவி முத்துப்பாண்டி அவர்கள் கலைக்குழு சார்பாகவும் சிறந்தாந்த வணக்கத்தை சமர்ப்பணம் செய்து கொண்டு கற்க கசர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு சொல்லிக்கிணங்க டி சமுதாசம் வேண்டிய ஸ்ரீ வெள்ளி திருமணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை தங்கள் மத்தியில் சமர்ப்பணம் செய்வோம். ஆனா வந்திருக்க ஊரா நாடகம் பார்க்க வரல. அப்புறம் இதுக்கு வந்திருக்காங்க வள்ளிக்கு முருகனுக்கு கல்யாணம். ஓஹோ பூரா கல்யாணம் 35 கடா பின்னாடி வெட்ட சொல்லி கேட்பு ஒரு சாப்பாட்டுக்கு காரமா செய்முறை காசு வந்து ஏட்ட கொடுத்து அவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஆமா ஏன் சொல்றேன்னா வள்ளி திருமணம் வந்திருக்க ஊரா ஆண்களோ பெண்களோ விடியும் வரை இருந்து சரியா 5:30
பிரம்ம முகூர்த்தத்திலே அந்த திருமணம் நடக்கும். அந்த திருமணத்தை நீங்க பாத்தீங்கன்னா நமது வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ செவ்வாய் தோஷம் என்று ஒன்று இருந்தால் விலகிவிடும் என்பது ஐதீகம். ஏன்னா அந்த முருகனுக்கும் பள்ளிக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால விலகிடும் என்று சொல்லக்கூடிய ஐதீகம். விடிய வரை அமைதி காத்து நல்லா சென்று உலகு பிறந்தது எனக்காக ஓடும் நதிகள் எனக்காக உலகு பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலைகள் வளர்வது எனக்காக அன்னை வழியை விரித்தால் எனக்காக உலகு பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலைகள் வளர்வது என்ன மச்சான் என் கதை பெரிய கதையா போச்சு மச்சான். உனக்கு தான் அப்பே அமைஞ்சிருக்காரு, ஆத்தா அமைஞ்சிருக்கு, எனக்கு அமைஞ்சிருக்காங்க. எனக்கு என்ன அமைஞ்சிருக்காங்க நீங்க எல்லாம் கேளுங்க. உங்களுக்கு தான் தாய் இப்ப நலமுறை அமைஞ்சிருப்பாங்க, எனக்கு அமைஞ்சிருக்காங்க பாருங்க. எனக்கு ஒருத்தர் வந்து காவாலி போய் அமைஞ்சிருக்கேன். அப்பனா எங்க அப்பே காவாலி போய் சோத்த திங்கிறாங்க, சும்மா பாத்தீங்கன்னா மான கட்டவைய அவன் தகப்பன் இந்த தடையா பேசக்கூடாது. அவெல்லாம் என்ன மனுஷன், என்ன மனுஷன் அண்ணன் சொல்ல நல்லா கேளுங்கடா. நல்ல தகப்பனா தான் நீங்க நல்லா பண்ணலாம். சரியில்லாத தகப்பன் வச்சுக்க அவனை மட்டும் நம்மளும் போகணும். அப்பதான் அவன் திருந்தியா என்ன என்னையா மனுஷன் கப்ப என்ன மனுஷன். அவன் எல்லாம் ஒரு நாள் கல்யாணம் மட்டும் எனக்கு பத்திரிக்கை வைக்க மாட்டேன்ட்டானியா. என்ன நீ புரியா பேசுற? நான் மூத்த அர்த்தமையா ரெண்டாவது தர கல்யாணம் பண்ணாரு. அப்ப நம்ம பத்திரிக்கை வைக்கணும், பத்திரிக்கை வைக்கல. சரி போனா போது பத்திரிக்கை வைக்க ரெண்டாவது தர கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணி போட்டு பேசாம விட்டாச்சு. கல்யாணம் பண்ண பேசாம இருக்கணுமா இல்லையா? அடுத்து ஒரு பிள்ளைய பத்துட்டான், ஆம்பளை பிள்ளைய. அங்க இருக்கிறது 50 சென்ட் தான். அவனுக்கான பாதி பண்ணி அவன் கொடுக்க முடியுமா? சரி பிள்ளைய பத்தாண்டு பேசாம விட்டா எங்க அப்பா சத்தியமா அடுத்த டிவி வாங்கி கொடுக்க மாட்டேன். 5000 செலவு பண்ண மாட்டேன். அடியேட்டினா கஞ்சா பையன் உங்களோட சேர்ந்தவங்க அம்மா ஜாத்தியாரு. ஆமா 5 நிமிஷம் டிவி ஏற்ற மாட்டேன். திடீர்னு பாக்குறேன் நம்ம ஊர் கோயில்ல 10 கடை வைக்கேன். என்னடா கடை வைக்கிறேன் காரியம் பயவில் ஒட்டிக்கிட்டு இருக்கானே என்ன பாடம் கேட்கிறேன்.
நம்ம எந்த விசேஷம் வைக்கல இது வரைக்கும். நீங்க 2 பேர் இருக்கீங்க அண்ணன் தம்பி, உங்களுக்கு வந்து மொட்டை அடிச்சு காது குத்தோம்னா பேர் வைக்கணும்னா வச்சு காசு வசூல் பண்ணிக்கணும் சொல்லுவோம். நான் சரி அப்ப காசு தான் வசூல் பண்ண போறாம இருக்கு, பேர் வைக்க போறேன் அப்படின்னு எல்லாரும் கோயிலுக்கு போயாச்சு. நம்ம சாமி என்ன சாதாரண சாமியா? நம்ம சாமி பேர் என்ன தெரியுமா? பாவாடை கருப்பேன். எப்படி பேரு? பாவாடை கருப்பேன் பொல்லாப்பைய சாமி. சேர்ந்து போய் உட்கார்ந்தாச்சு. நான் தானே அந்த இது இந்த மூத்த பையன் எனக்கு மொட்டை அடிச்சு காதை குத்துறாங்க. காதை குத்தி எனக்கு பேர் வைக்கிறாங்க, புண்ணியவாங்க. அதான் நீங்க எல்லாம் கேளுங்க, நான் பிள்ளை பிறந்தா அப்படி பேர் வைக்கணும். எனக்கு பேர் வைக்கிறாங்க, சாமி பேர் வைக்கிறாங்க பாவாடை ராயன். எப்படி பேரு? பாவாடை ராயன் வைக்கிறாங்க. ஊருக்கு சின்ன பிள்ளை சும்மா இருக்காங்க, என்னடா அவனுக்கு பேர் பாவாடை ராயன் வச்சிருக்காங்க சொல்லிவிட்டு சாமி பேரு சொன்னா கேட்கணும்ல அவங்க. அவங்க பழக்கணும்ட்டாங்க, அந்த ராயன் எடுத்துட்டாங்க. ஆமா எவன் கூப்பிடுறியா? அந்த அந்த ராயன் எடுத்துக்கிட்டு அவன் கூப்பிடுறா பாரு, டே பாவாடை பேரை சுருக்கி விட்டாங்க. நம்மளையும் பாவாடைன்னு கூப்பிடுறாங்க. தம்பிக்கா பேர் நல்லா வைப்பாங்க நினைக்கிறேன். அவனுக்கு மொட்டை அடிச்சு காலை குத்தி பேர் வைக்க போறாங்க. கோயில்ல பூசாரி சும்மா இருக்குன்னு அந்த மடியை போய் டங்கி அடிச்சார்ல வச்சுட்டாங்க. இவனுக்கு பேர் குஞ்சுமணி. இவனுக்கு பேர் குஞ்சுமணி பேர் வச்சுட்டாங்க. சின்ன பையன் சும்மா இருக்காங்க, அந்த மணியை எடுத்துட்டாங்க. மணி எடுத்துட்டு குஞ்சு விட்டாங்க. சும்மாவா இருப்பேன் கோவச்சுக்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டான். நம்ம ஊர்ல பஞ்சம் போயிருச்சு, நம்ம கஞ்சி குடிக்கணுமா இல்லையா? சரி ஆத்தாலே அப்படி சொல்லிவிட்டு நானும் பட்டணத்தை பக்கம் தம்பிட்டு போறேன் அப்படின்னு நேரம் பட்டணத்துக்கு போயாச்சு. தம்பியை பார்த்தாச்சு. தம்பியை பார்த்தா பாசம் விடுமா? ரொம்ப நாளைக்கு பின்னாடி பாக்குற தம்பி கடையில் வேலை வந்துட்டு இருக்கான். அவன் பேர் என்னது? குஞ்சுமணி. என் பேர் பாவாடை ராயன். ரொம்ப சுருக்கமா எப்படி கூப்பிடுவோம்? குஞ்சு பாவாடை தான் கூப்பிடுவோம். ஆமா, நான் போய் தம்பி குஞ்சு அப்படின்னு எல்லா பேரும் என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா கடைக்கு வந்து வேமா குஞ்சுன்னு இருக்காரு, ஏன்னா அந்த மாதிரி ஒரு குஞ்சுமணி இல்ல. அவன் திருப்பி என்னை பார்த்து அவனுக்கு பாசம் வந்துருச்சு. பாவாடை அப்படிங்க, நான் குஞ்சு அப்படிங்க, அவன் பாவாடை அப்படிங்க. இருக்க சனம் பூரா எங்கத்தான் பாக்குது. அவன் சும்மா இருக்க மாட்டான். என்ன சொல்ற, அண்ணே இங்க நம்ம இருக்க வேணாம், பூரா சக்கட்டை பண்றாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு வண்டியில ஏற்றிட்டு கூட்டி போறான். ஆமா, கூட்டி போனா மழை நெஞ்சு அப்படியே நிக்குது. பல்ல படுவா பூரா தண்ணியா கிடக்கு ரோட்ல. வண்டி ஓட்டவன் பல்ல எது மேடு வண்டியை கொண்டு விட்டுட்டேன். வண்டியை விட்டா வண்டி என்ன ஆகுது? ஊட்டி பூரா அடிச்சு வண்டி கீழே விழுந்து விழுந்தா என் தம்பி அங்க விழுங்க. நான் கொஞ்சம் உள்ள தள்ளி விழுந்து போயிட்டேன். அங்க தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா லேடிஸ் ஹாஸ்டல், அதாவது பெண்கள் தங்கி படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். ஒரு 5-6 பொம்பளை பிள்ளைய அந்த பக்கம் வேகமா வருதுங்க. வந்த பிள்ளைய 6-2 பயில அடிபட்டு கிடக்குறாங்க. தூக்கி நீங்க காப்பாத்துவோம் அப்படின்னு தம்பி முன்னாடி கிடக்குறான்ல, போய் தூக்க போறாங்க. சின்ன பையன் அடிபட்டு கிடக்குற தூக்கம்னு அவனை போய் தூக்க போனாங்கல்ல. அவன் சும்மா இருக்க கூடாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அண்ணனை பாத்திருக்கேன். அடிபட்டு கிடக்குறான்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைட அவன் சொல்றேன் பாருங்க, ஏத்தா நான் எந்திரிச்சுவேன், நான் எந்திரிச்சு உட்காந்துருவேன், நீங்க கொஞ்சம் பாவாடையை தூக்குங்க. என் பேர் பாவாடை ராயன் இல்லையா? முட்டட்டி பாவாடை தூக்குங்க. அந்த பிள்ளை கோவம் வந்துருச்சு. என்னடா பயவுல வந்த வராம நம்மள பாவாடை தூக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்துச்சுங்க. நான் சும்மா இருக்க மாட்டாம நான் எந்திரிச்சு வந்துருவேன். ஏன்னா பெண்கள் நாட்டின் கண்கள் இருக்காங்கல்ல, எந்திரிச்சு வந்துருவேன். நீங்க கொஞ்சம் கோச்சுக்கிறாம குஞ்ச தூக்குங்க தானே சொன்னேன். பாக்கி பயவுல என்ன நினைச்சிட்டு தெரியல, தூக்கி போட்டு ஊம குத்தா குத்திட்டாளுங்க. அவன் பேர் குஞ்சுமணியில தூக்கி போட்டு ஊம குத்தா குத்தி ஆம்புலன்ஸ் ஏத்தி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சுட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனா ஒரே ஒரு பெட்டு தான் காலியா கிடக்கு. அந்த பெட்ல நம்மளை கொண்டு குப்புற படுக்க வச்சுட்டாங்க. எனக்கு அடிமுறை எனக்கு பின்னாடி தான் குப்புற படுக்க வச்சுட்டாங்க. ஏன் தம்பி போய் முன்னாடி கீழே படுக்க வச்சுட்டாங்க. அந்த அம்மா இருக்குள்ள உள்ள நரசம்மா அது சும்மா இருக்க மாட்டாம அடிபட்டு கிடக்குறாங்க. ஊசியை போடுவோம் ஊசியை கையில் எடுத்துக்கிட்டு வேகமா என் தம்பி கிட்ட போக. ஊசினா அவனுக்கு பயம். ஊசியை பார்த்தானோ இல்லையோ, அம்மா எனக்கு அடி சௌரி மாதிரியா இருக்கு, நான் எந்திரிச்சு உட்காந்துருவேன், நீங்க கோச்சுக்காம கொஞ்சம் பாவாடை தூக்கிட்டு கொடுத்துருங்க. என் பேர் பாவாடை ராயன் இல்லையா? ரொம்ப சுருக்கம் பாவாடை என்ன கொடுத்துருவோம், பாவாடை தூக்கிட்டு குத்துன்னு சொல்ல அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து என்கிட்ட வந்துச்சு. நானே அடிதாக மாட்டாம குப்புறப்படுத்து கிடக்குறேன். அம்மா இருக்க வந்தோடனே தம்பி ஊசி ஓட வாணிச்சு. அதான் எனக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு நல்லா இருக்கு, நீங்க கோச்சுக்கிறாம குஞ்சுக்கு குத்துக்கன்னு சொன்னேன். என்னாச்சு? என் தம்பி பேர் குஞ்சுமணி இல்ல, சுருக்கமா குஞ்சு குத்துக்கன்னு சொன்னேன். என்ன நினைச்சாலும் நான் குப்புற படுத்துக்கிட்டேன்ல, என்னை மல்லாக்க பிரட்டி போட்டு வளர்ச்சிக்கிட்டு குத்த ஆரம்பிச்சுட்டா. காலங்கள் அப்படி போயிட்டு இருக்கு. நாட்டுல போட்டியும் போறாம இருக்க கூடாது இருக்கான் கூடாது. மனிதனா பிறந்துட்டா
போட்டி போடாம இருக்கக்கூடாது, அடுத்த ஆசைப்படக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு அவன் ஒருத்தர் முன்னேற்றமா இருக்கான்னு வச்சுக்கவே அவனை பார்த்து போட்டி போடலாம். ஏய் நான் உன்னை மாதிரி பெரிய ஆனா போராடக்கூடாது. பேராசை நஷ்டத்துல இருக்கிறேன். ஏன் சொன்னா 2 பேர் ஊர்ல இருக்கான், மாமனு மச்சனன். 2 பேருமே பெரிய வியாபாரி. சாதாரண வியாபாரி இல்ல, பெரிய வியாபாரி. 2 பேரும் நம்ம நாட்டுல வியாபாரம் பார்க்க மாட்டான், அயல் நாட்டுல வியாபாரம் பார்ப்பான். எப்படி வியாபாரம் பாக்குறான்? ஒருத்தர் வந்து வெங்காய வியாபாரம். வெங்காயமா? வெங்காயம் நல்ல வியாபாரம். இன்னொருத்தர் என்ன பண்றான்? வெள்ளப்பூடி வியாபாரம் பாக்குறான். அது நல்ல வியாபாரம். எங்க பாக்குறாங்க? அயல் நாட்டுல பாக்குறாங்க. வெங்காயம் வைக்கிறான் பாரு. அதை என்ன பண்ற? நம்ம நாட்டுல இருந்து 100 மூடை வெங்காயம், 100 மூடை கப்பல்ல ஏத்துறேன். கப்பல் ஏத்தி வித்துட்டு வந்துருவான். ஆமா, அவன் போற அந்த நாட்டுக்கு 15 நாள் ஆகும் கப்பல் போக. ஆமா, வெங்காயத்தை ஏத்திக்கிட்டு 100 மூடையை ஏத்திக்கிட்டு கப்பல்ல போய்கிட்டு இருக்காங்க. 8 நாளாச்சு 9 நாளாச்சு 10ஆம் நாள் போயில கப்பல் ரிப்பேர் ஆகி போகுது, நின்றுறாங்க போய் கப்பல். இன்னொரு பயலுக்கு ரொம்ப சக்கரம் ஆயிருது. ஆனா 100 மூடை வெங்காயத்தை கொண்டு வந்துமே இன்னும் 5 நாள்ல கொண்டு போவாட்டி நம்ம பொழப்பு போவோமே. ஆமா, நம்ம பொழப்பு நாடி போவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கவலையா இருக்கான். இந்த கப்பல்ல நின்றுச்சு ரிப்பேர் ஆகி அந்த இடத்துல ஒரு சின்ன தீவு. அந்த தீவுல நம்மளால எல்லா மக்கள் அங்க இருக்காங்க. அந்த மக்களுக்கு ஒரு ராஜா இருக்காரு. பாக்குறேன் நம்ம சும்மா இருப்பானா? ஐடியா வந்துரும்ல. 2 மூட்டையை கீழே இறக்குறான். 2 மூட்டையை கீழே இறக்குறோன்னே வச்சு விற்க ஆரம்பிச்சான். வெங்காயம் 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 கத்துறான். கப்பல் வேலை பார்த்து அதுக்கு என்ன சொன்னா? பட்டு மேல் பட்டு நொத்தி சந்தைக்கு போற உடனே உன்னை தொட்டால் அழுகு தண்ணி எங்கள் கண்ணேனா வெங்காயம் வெங்காயம் கத்துறான்ல. ஒரு வயலுக்கு வெங்காயம்னா என்னன்னு தெரியல, தெரியல. இவன் பார்த்தா நம்ம சும்மா இருப்பானா? வெங்காயத்தை பூரா வெட்டி வெங்காய குழம்பு, வெங்காய ரசம், வெங்காய துவையல் பூரா ரக ரகமா வச்சு பூரா சாப்பாடை போட்டேன். சாப்பாடை போட்டா பூரா பையன் சாப்பிடாங்க. ருசி நல்லா தட்டுப்படுது, ருசியா இருக்கு. இந்த ருசியா சொல்லிவிட்டு அந்த சாப்பாடை கூட அந்த ராஜாவை கூட்டி கொடுக்குறாரு. அந்த ராஜாவை வாங்கி சாப்பிடுறாரு. சாப்பிட்டா ருசி அவருக்கு பொறுக்கல. இது யாரா அவனுக்கு வந்தது? இது என்னடா பொருள்? அவனை கூப்பிடுறான். தம்பி இந்த பொருளுக்கு பேர் என்ன? வெங்காயம் ராஜா. வெங்காயம் நல்லா இருக்கு. எப்படி வெங்காயம் வச்சிருக்க? 100 மூடை கொண்டு வந்தேன், 2 மூடையை வெட்டி போட்டுட்டேன். 98 மூடை இருக்கு. பூரா இறக்குறாங்கல்ல, நம்ம தீவுல இறக்குறா. இவனுக்கு சந்தோஷம் பொறுக்கல. வெங்காயம் வித்து போச்சுறான். வெங்காயத்தை பூரா கீழே இறக்கணும்னு இந்த ராஜா கேட்கிறாரு. தம்பி எல்லா வெங்காயத்தையும் கொண்டு கொட்டிட்ட, உனக்கு என்ன வேணும்? அப்பதான் நம்மால் கேட்கிறேன் பாரு. ராஜா உங்க நாட்டுல மதிப்பு எதுக்கு கூடவோ அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த தீவுல இருக்கக்கூடியது தங்கங்க நல்ல விளையிட்டாங்க. தங்கத்துக்கிட்ட அங்க நல்ல மதிப்பு மதிப்பு. அப்ப அந்த ராஜா என்ன பண்றியா? நல்ல பொருள் கொடுத்துருக்கேன் சொல்லிவிட்டு ஒரு வெங்காயத்துக்கு ஒவ்வொரு ரத்தம், ஒவ்வொரு கட்டி மூட்டைக்கு இல்ல போது ஒரு வெங்காயத்துக்கு ஒவ்வொரு ரத்தம் அப்படின்னு அந்த 98 மூட்டைக்கு 98 மூணு தங்கத்தை கட்டிடுறாங்க. கட்டி கப்பலை ரிப்பேர் பண்ணி அந்த கப்பலை சரி பண்ணி நம்ம ஊருக்கு வந்துடுறேன். வந்து தங்கத்தை பூரா கீழே இறங்கினான்ல, வெள்ளப்புட்டிய வாரி செத்து போயிட்டேன். போறவன் என்னடா வெங்காயத்தை கொண்டு போன தங்கமா கொண்டு வந்திருக்கான். அவங்கிட்ட போய் கேட்கிறான், ஏண்டா வெங்காயத்தை கொண்டு போன தங்கமா கொண்டு வந்து என்னடா அங்க நடந்துச்சுன்னு. அப்பவே சொல்றேன், ஐயா வெங்காயத்தை ஏற்றி போனேன், கப்பல் ரிப்பேர் ஆகி போச்சு. அங்க தீவு இருந்துச்சு, அந்த தீவுல இந்த மாதிரி சொல்லி விட்டேன், தங்கத்தை கொடுத்துட்டாங்க. எது மதிப்பு கொடுன்னு கேட்டு இதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஆசை விடல. அதான் பேராசை பெருமிச்சம் இருக்கான். இவன் என்ன பண்றியா? 100 மூடை வெள்ளப்பூட ஏத்துறான். ஏத்தி கப்பல்ல உனக்கு போறான். அங்க கொண்டு போய் அவனுக்கு கப்பல் தச்சல அங்க நின்றுச்சு, இவனுக்கு நிக்கல. இவன் என்ன பண்றான்? போய் கப்பலை வேணும்னே அங்க நிப்பாட்டுறான். நிப்பாட்டிட்டு அவன் எப்படி பண்ணாலும் இவன் பண்றான். 2 மூடை இறக்குறான் வெள்ளப்பூட. சண்டால பாவீங்க சந்தையில நிலக்கோட்டை சந்தையில போட்டு 200 ரூபாய் தள்ளுத்து இருக்கலாம். என்ன ஆசைப்பட்டு போறானா? 2 மூட்டையை வெள்ளப்பூட்டை இறக்கி வெள்ளப்பூடு கத்துறான். ஒரு வயலுக்கும் தெரியல. இவன் சும்மா போன வெள்ளப்பூட்டை உரிச்சு வெள்ளப்பூட்டு ரசம், வெள்ளப்பூட்டு துவையல், வெள்ளப்பூட்டு கருவாட்டு குழம்பு இப்படி வச்சு அந்த மக்களுக்கு போடுறான். போட்டா சாப்பிட்டாங்க, ருசி தட்டுப்பட்டு போச்சு. ராஜாவுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி. அவர் சாதா வெங்காயத்தோட வெள்ளப்பூட்டு சூப்பரா இருக்கிறான். பூரா இறக்குறான் வெள்ளப்பூட்டு. இறக்கிட்டு அந்த பையில கூப்பிட்டு, தம்பி வெள்ளப்பூட்டு நல்லா இருக்கு, என்னடா வேணும் உனக்கு கேட்க. இவன் கேட்ட மாதிரியே கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? ராஜா உங்க நாட்டுல மதிப்பு எதுக்கு கூடவோ அதை கொடுங்க. இவனுக்கு ஆசை நமக்கு தங்கத்தை கொடுத்துருவாங்க. சரி, மதிப்பு எதுக்கு கூடவோ கொடுங்கன்னு சொன்னோன்னே ராஜா சும்மா இருப்பானா? நாட்டை பாதுகாக்கிறவன் வெங்காயத்தை போல ஏற்றாமல் மதிப்பு வெள்ளப்பூட்டு. ஏன்னா அவன் எதுக்கு வாங்கிருக்கான்? வெங்காயம். தங்கத்துக்கு வெங்காயத்தை வாங்கிருக்கான். அப்ப அதுக்கு மதிப்பு கூட. அப்ப எதுக்கு மதிப்பு கூட? வெங்காயத்துக்கு மதிப்பு கூட.
வெள்ளப்பூடு அரைப்புடு வெங்காயத்தை ஏத்துறான்னு சொல்ல வெங்காயத்தை ஏத்துட்டு அழகி போய் இங்க வந்து இறக்குறியான் சொன்னாங்களாம் பேராசை பெருநஷ்ட அப்படின்னாங்களா அப்படின்ற காலத்தினால நாடகம் பார்க்கறதுக்கு நீங்க நடிக்கிறதுக்கு நாங்க நமக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் எப்படி இருக்கணும் சத்தியமா எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம் இன்னைக்கு நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வந்தோடனே நீங்க என்ன சாப்பிடுறீங்க என்ன வழி இது வரைக்கும் சிறப்பா பண்ற மக்களை பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நேத்தெல்லாம் போய் ஆனந்தூர் பக்கம் காளையாகவே தொண்டி ஆனந்தூர் பக்கம் நாடகம் அந்த ஊர் பேரை பாருங்க ஆமா தென்கடுங்க அந்த ஊருக்கு பேரு தென்கடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரு போயிருக்கோம் நாடகம் நடக்குது வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் செத்துக்கார போட்டு நிவர் போட்டு அடிக்கிறாங்க சம்பந்தம் இல்லாம சண்டே விலகிட்டே விட்டாங்க ஒரு அரை மணி நேரம் கட்டி 4 பேரை வந்தான் 2 போலீஸ்காரன் வெட்டினான் 4 பேரை வெட்டினான் அந்த ஊர்ல முக்கியஸ்தர் ஒரே வெட்டு கழுத்தோட கழுத்தை அப்படி தங்கிடுச்சு நாடகத்தை அப்படியே அள்ளி பொட்டு சீட்டை கட்டி வந்துட்டேன் எங்களுக்கு காசை கொடுத்தாங்க ஆமா இப்படி சிறப்பான ஊரா இருக்கணும் வந்தாலும் நாடகம் வச்சு போனா எங்களுக்கு பெருமையா இருக்கணும் அதனால நடிப்பவருக்கு ஒரு கிணப்பு இருக்கணும் நல்ல தமிழ் சொல்லாதே அங்கு சொல்லாலே அங்கு வழக்கணும் நல்ல பங்கு வழக்கணும் நல்ல நல்லா சாப்பிடுறது செட்டுக்கார நல்லா டீ உப்பு நல்லா சாப்பிடுங்க நல்ல நல்ல சிறப்பா செட்டு போட்டு செட்டு அப்படியே இருக்கணும் ஆமா குறைஞ்சிச்சு வந்து கொட்டாப்பள்ளி எடுத்து முத்தட்டி போட்டு காய அடிச்சு போய் நம்ம வந்து சொல்லித்தான் செய்யறது எதுவுமே சொல்லாம செய்யறது கண்ணாடி வரப்பா என்ன அப்படி நல்ல இடத்துல பொண்ணு இடத்துல சீராய்க்கப்பட்டி கிராமத்தில் அனுபவத்தோறும் அனுபவஸ்ரீ ஈட்டி ஐயனார் கோவில் கும்பாபிஷேகத்தை இவரக மேடையிலே மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உயர்ந்து கா சின்ன பிச்சை கவுண்டர் மற்றும் சி குமாரத்தியம்மாள் வாரிசு சி கருப்பணன் அதற்கு ஜரோதா இவர்களால் நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளியம்மா நாடகம் அனைவரும் வருகிற கேட்டுக்கிட்டு எங்களது நாடகத்தில் நடிக்கக்கூடிய சிவாமணிகளை தாங்கள் நோட்டி சிவபுரமாக கண்டிருந்தாலும் சொல்ல வேண்டியது அடியோருடைய கனவை சென்ற இடமெல்லாம் வெற்றி சொல்லி தமக்கு நிகழ்வு வெற்றி கொண்டு ஒரு நாடகம் மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ்நாடு நாடக சங்கத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒரு 5, 6, 7 நாடகங்கள் கதையை ஒரு முறையாக செய்யக்கூடியவங்க மறைட்ட நாடக உலக சக்கரவர்த்தி அரசத்த நாடகத்தில் பேரும் புகழ் பெற்றவர் முத்துசாமி அண்ணன் நம்முடைய தஞ்சாவூரை சேர்ந்த முத்துசாமி அவர்களை புதல்வர் அன்பு சகோதரர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எம் சமய கற்பூர் நிலையத்திலே வேலன் வேடர் விருத்தர் ஊர்த்தாடி காத்துள்ளார் காணப்படும் கல்வி என்று தென்னவர்கள் வெற்றி சுட்டி தனக்கு நிகழ்ச்சி வெற்றி கொடியாற்றி வரும் மதுரையை சேர்ந்த மேகலா அவர்கள் ஸ்ரீ வள்ளி நாயகம் கலைக்கு நாடா எனக்கு கலையா என்று உங்கள் மத்தியிலே பேரும் முழுவதும் அன்பு சோதரர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திருமலர் போனசங்கர நிலையத்திலே கழகப்புரிய காணப்புரிய வீணா காணப்புரிய நாரத மகிழ்ச்சியை காத்துக் கொண்டிருக்கிறார்
சக்கரவர்த்தி ஆர்மணிய கலையரசு ஆர்மணிய பேரரசு என்று உங்கள் மத்தியிலே பேருவோ விட்டுவோம். எமது ஆசானமாகக்கூடிய அருமை என்ன மதிப்பிருக்க முடியும். ஆசான் ஆசான் ஆசிரியர் அங்க இருக்காருப்பா. அவங்க தம்பியா எனக்கு ஆசிரியர் ஒரு ஆசான். ஆமா, நமது நமச்சிவாயத்தை சேர்ந்த NSG வீராசாமி ஒரு நேரத்திலே ஆர்மி ஒரு பின்பாட்டு சின்னம் சீரு பெண் போலே இந்த வயசுல சின்ன திருப்பம் கேக்குது. அங்க கவர் இருக்காரு. சாமி பாட்டா சொல்லிக்கிட்டு சாமி பாட்டாது. நான் நினைச்ச பழையபடி வண்டி கலந்துதான் நினைச்சேன். கோடிரி குமரன் மிருதக சக்கரவர்த்தி மிருதக சாப்பு என்ற உங்கள் மத்தியிலே பேர் கூறு மற்றும் இன்றைக்கு தமிழ்நாடு நாடக சங்கத்தில் பழைய சிசிய பிள்ளைகளை உருவாக்கி போன எங்களது அருமையப்பா மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சூடி உரை சேர்ந்த TS ராஜப்பா அவருடைய புலவன் அருமையினர் TSR மோகன் நிறுத்திய பிறகு தோழ கட்டமைலா
கைதட்டி அன்புள்ளவர்களுக்கு சிறப்பான வணக்கத்தை கரம்புப்பை சமர்ப்பணம் உண்டு. அதுக்கத்தோடைய அப்பப்ப தட்டுங்க, தட்டாக்கா ஒரு பூரா கிளம்பும். நீங்க வாட்டுக்க ஏன் தட்ட மாட்டீங்க? ஏன் துறையில நீங்க அந்த சாப்பாடு அப்ப சாப்பாடு அம்சமான சாப்பாடு மாடு அங்க வரைக்கும் பொறுக்க சாப்பிட்டாலும் வராது. அதுக்குரிய பலவாத்திய போல் என்று சென்ற இடமா பெற்றோர் சுட்டிலும் அறிவு மாப்பிள்ளை மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திருவாரூர் ஏனாதியை சேர்ந்த என்பிஎம் முடியசாமி இடத்தில் ஆறு சாய்ராவ் சத்தம் கிளம்பிருக்குன்னு போய் செவனையும் தூக்கி பொம்பளை போறாங்க. பாம்பு 2 மணிக்கு ஆளுக்கு தூங்கிறாதீங்க. தூங்குறவங்க வீட்டுக்கே விட்டுருவே போற பாம்பா 6 அடி நீ கொண்டு வந்துருவாங்க. அசால்ட்டாக தூங்கிறாங்க. பலவாற்றி போவதற்கு எங்களுக்கு எது இருந்தால் விளையாட்டில் தாயின் தந்தை போல தாளத்தை செய்வோர் பிரபல கஞ்சா வியாபாரி தாள மாஸ்டர் அன்பு சகோதரர் கள்ளிமடையை சேர்ந்த கருப்பு சீனன் தாளம் அண்ணன் நல்ல சாப்பாடு நெய்யி கும்பிட்டு கூட்டையில நெய்ய ஊத்தி சாம்பார் ஊத்தி பிணைஞ்சு அடிச்சுட்டு பேசுறேன் இல்லையா நல்லா திண்டு விட்டு பேரை சொன்ன பத்தியா சை எனக்கு சப்பு அவருக்கு சை சப்பு செம்புல வாங்கிக்கிறப்பா அதுக்காக கத்துறல. ஆமா அதுக்கு இந்நாடகத்திற்கு நாடகமாப்பாளர் அன்பு சகோதரர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கருசோகுளத்தை சேர்ந்த கேபி முத்துப்பாண்டி அவர்கள் இந்நாடகத்தை இந்த மட்டுமல்லாமல் எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் சிறந்த முறையில் குறைந்த செலவில் குறிப்பிட்ட நேரங்களில் சிறந்த நாடக அமைத்து கொடுப்பார் என்பதை தங்கள் மத்தியிலே சமர்ப்பணம் செய்வது ஆடல் அழகி அபிநய சுந்தரி அந்த காலத்து சிலுக்கு இந்த காலத்து குசுப்பு மதுரை நட்டு தேர்மலர் முட்டி என்று உங்கள் மத்தியிலே பெயர் புகழ் பெற்றோரும் அன்பு சகோதரி சுந்தரி அவர்களுக்கு டான்ஸ் காமி தேவையா அவங்களுக்கு பாதையில போறாங்கன்னா ஊரை சுத்திட்டு போனா நம்ம கண்ட போது நாடத்தை முடிச்சு எடுத்துட்டு போயிட்டு போறான். என்னத்தை நீ பேசி என்ன போற வரைக்கும் டோல் கேட்டு போட்டது போட்டா வரைக்கும் பண்ண போறேன். என்ன போய் என்னத்தை பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. என் பேர் சொல்றேன் அந்த ஆசை இருக்கீங்களா? உங்கள் ஆத்தூரை சேர்ந்த எம்எல் பிரபுராஜா பாபு காமி கோட்டை உடசி 86 பேர் தற்போது குடியிருப்பு பிரபுராஜா போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா
செட்டி ஐயனாரே, இந்த குடுப்பனை யாருக்கு கிடைக்கும்? எல்லா பேரும் கெட்ட பிள்ளைதான் கேட்பாங்க. நான் அதுக்கு முன்னாடியே கேட்கிறேன். அதுல பத்தினா பொண்ணை கொடுத்தே உட்காந்து வாட்சி காமிக்கிறா பாருங்க. இப்படி தாண்டா வாசிப்போம். இந்த குடுப்பனை யாருக்கா கிடைக்குமா? இந்த பாட்டு சரியில்லையா? எப்படி சரியில்லாம இருக்கு? பாட்டு பாரு, நான் பாரு. இத கேட்டுட்டு அப்புறம் பாடுறா. ஆடியடங்கும் வாழ்க்கையடா ஆரடி எங்க சத்தியம் பண்ணுங்க. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடினா சொந்தமாடா. என்ன சத்தியம் பண்ணுங்க? யாருக்குடா சத்தியம்? அதெல்லாம் இப்ப இருக்கிறது மிஷின் ரோட்டி கொடுத்து புடிச்சு ஆம்பளை கொடுத்து போறோம். இங்கே ஆரடி நிலம் சொல்றாங்க. அதுலயும் உள்ள ஆடையான திணிக்கிறேன். நீங்க கத்திரிக்கா கொடுக்குறியா? உன்னை சொல்லி குத்தமில்லை, என்னை சொல்லி குத்தமில்லை, காலத்தின் கொள்ளவையா கடவு செய்த குற்றவையா கடவு செய்த குற்றவையா. அதுக்கு சிறந்த கோயில் ஆடியோ வைத்திருக்கும் ஆடியோ வைப்பாளர் பதிப்பிற்கும் மரியாதை எம்எஸ் பாண்டியன். ஆடியோ சூர்நாயக்கப்பட்டி எம்எஸ் பாண்டியன் 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 பாண்டியன். ஹலோ 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 வெற்றியா போய் செட்டுக்கார பேர சொன்னா அப்படி பாட்டு போட்டுக்கிறீங்களா? ஹலோ 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 பாத்தியார செட்டுக்கார பேர பாட்டு எப்படி போட்டாரு? அழகான பாட்டு போட்டாரு. இந்த போன ஊர்ல செட்டுக்கார பேர சொன்னேன். என்ன எப்படி பாட்டு போட்டாரு? எப்படி? அவர் ஒரு பக்தி பாட்டு போட்டாரு. எப்படி போட்டாரு தெரியுமா? எப்படி? பார்ப்புகளும் பழனியிலே பங்கினி தேரோட்டம், பார்ப்புகளும் பழனியிலே பங்கினி கடல் போல் கூட்டமும். அவர் செட்ல அப்படி போட்டார்ல, 5 வயசு சும்மா வருதா பாட்டை ரிவர்ஸ்ல விட்டியா? எப்படி விட்டியா? கண்டை இருக்கு மீடம் கண்ட தோட்டம், கண்டை காதலி இருக்கு மீடமான தோட்டம், கண்டை இருக்கு மீடம் கண்ட தோட்டம், கண்டை காதலி இருக்கு மீடமான தோட்டம், சைக்கிள்காரோடு பாக்குற ஓட்டம், சைக்கிள் வந்து பார்த்துக்கிட்டா வந்து ஓட்டம், பாயாடி சிங்கரவாடி அன்புசாமி அன்புசாமி பாயாடி சிங்கரவாடி அன்புசாமி அன்புசாமி. அவன் பாட்டு வச்சுட்டு கஷ்டமா வந்தாரு. அவர் திருப்பிக்கு போறாரு. அவர் போயிட்டாரு. எப்படி போறாரு? திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, மகள் மனமாடும் சீனிவாசா, மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அவர் பாட்டை போட்டார்ல, இந்த பேர் கிளம்பிட்டான். திருப்பதி எழுமல வெங்கடேசா, காதலுக்கு பச்சை கோடி காட்டுலேசா, காதலுக்கு பச்சை கோடி காட்டுலேசா, மலையேறி வாரே மதுரை புரிக்கிட்டாரு. கோயில் தலைமுறை தாய் சொல்றாங்க. போறவர் கையகால குறிப்பு கொள்ளையான இருக்கட்டும். மறுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் சாப்பாடு சிறந்த ஏற்பாடு, சிறந்த முறையில் சாப்பாடு தந்த அன்புள்ளங்களுக்கு கிராமத்தார்களுக்கு எங்கள் சிறந்தாந்த வணக்கம். ஏன்னா நீங்க எந்த ஊர்ல இல்லாத மாதிரி கூப்பிட்டு நல்ல ஒரு பரிமாற்றம் பண்ணாங்க. இவ்வளவு கஷ்டப்படுறதெல்லாம் கொஞ்சம் அவத்துக்கு யாராவது ஆமா அழகான சாப்பாடு அளித்த அத்தனை அன்புகளுக்கு சிறந்தாத வணக்கம். ஆமா சிறந்தாந்த வணக்கத்தை சமர்ப்பணம் செய்து கொண்டு, ஏன்னா மாப்பிள்ள சாப்பாடு எனக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி வந்துச்சோம்ல. இந்த போன ஊர்ல நல்ல சிவத்த பிள்ளையா டான்ஸ் ஊட்டியாந்தாங்க. நம்ம ஊர் மாதிரி அங்கேயே சைவ சாப்பாட்டெல்லாம் சிறப்பாக மண்ணாங்க. இந்த பொழுப்புல வந்த பயவர்கள் நல்லா அப்படி திண்டு விடுச்சவனுக்கு திண்டு விட்டு வந்தவன் பாய் சாமத்துல இங்க இதாயிடுச்சு. கொட்டைக்குள்ள வந்தவனே மவுத்த கலக்குன்னு சொன்னால என்ன பண்ண? தண்ணீர் காட்டாப்ல டிரைவர் வச்சிருந்தாப்புல 2 லிட்டர் கேன்ல தண்ணியை தூக்கி கையில கொடுத்துட்டேன். இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு? கொட்டைக்கு பின்னாடி ஒரே காடு உள்ள போயிட்டு தண்ணி பாட்டை கொண்டுக்கிட்டு போனவங்களே ஆளை காணும். மணி 10 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு. நான் ஒத்தே ஆளாந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கடா பொம்பளை பிள்ளை காணும்? அங்கே எட்டி பார்த்தா பொம்பளை போனா சும்மா சொன்னா பிடிச்சிட்டு போய் அவன் டச்சு முடிச்சிருவேன். பொம்பளை பிள்ளைய காணா
ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து போய் பாக்குறேன் அந்த பிள்ளை கத்திக்கிட்டு இருக்கு சரியான அந்த இதுக்குள்ள நான் இதுக்குள்ள எதுக்குள்ள? அந்த காட்டுக்குள்ளதான் எப்படி கத்துறது அந்த போல அறிவு இருக்கா? சோத்த திக்கிறியா? சுண்ணாம்பு திக்கிறியா? யாரடா சொல்ற? இல்லைங்க அந்த பிள்ளை பேசிக்கிட்டு இருக்குங்க. அக்கா நினைச்சு கூட பிறந்திருக்கியா அப்படின்னு கேக்குது. என்னமா போய் கேட்டா அந்த பிள்ளை பேட்டை அவுத்த வரைக்கும் நிக்கிது. அதுக்கு என்னமா அங்க வாங்க யாரோ ஒருத்தர் நின்றுகிட்டே நீ வெளியே விடாம என்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன் குருகுரு. இவங்களுக்கு பூரா கோவம் வந்துருச்சு. ஏன்டா நம்ம ஊர்ல இப்படி வேலை ஏன்டா பாக்குறது அப்படின்னு அங்க லைட் அடிக்கிறாங்க. எவனோ சோளம் விதைச்சு சோளத்துக்கு காவலுக்கு சோளக்காட்டு பொம்மையை கட்டி வச்சிருக்காங்க. இவங்க குறுக்கு போய் சோளக்காட்டு பொம்மையை பார்த்து கட்டி கிடந்திருக்கா அப்படின்னு காரணத்தாலே இங்கனம் கிராம பொதுமக்கள் மற்றும் கவுண்டர் சமுதாயம் அத்தனை அன்புலங்களுக்கு பிறந்தாத வணக்கத்தை சமர்ப்பிச்சோம். எங்களது கை தூங்குகிறோம். நன்றி நன்றி. வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது அதிகரித்து நோக்கி வருகிறோம். எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது அதிகரித்து நோக்கி வருகிறோம்.